ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாக்ஷி விலாக்ஸ். இந்தியா கேட் இப்படி டிசப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த மிக்ஸை யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்துச்சான்னு மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாங்கள் செஞ்சோம், எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாமா? நாங்கள் அவங்க சொன்ன ப்ரொசீஜர் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் செஞ்சுருந்தோம். அவங்க எவ்வளோ குவான்டிட்டி சிக்கன் போடணும், எவ்வளோ ரைஸ் போடணும்னு முதல் கொண்டுமே சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே நான் மெஷர் பண்ணி தான் போட்டிருந்தேன். அண்ட் சிக்கனுமே நாங்கள் 1/4 கிலோ அப்படின்ற இதுக்கு தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் 2 பேக்கெட் பை 1 கெட் 1 ஆஃபரில் இருந்துச்சுன்னு வாங்கிட்டு சண்டே லக்னோ பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். சுத்தமாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அவங்க சொன்ன எல்லா ப்ரொசீஜருமே நாங்களுமே பண்ணியிருந்தோம். இதில் நமக்கு என்ன வரும்னா, ஒரு கிரேவி பேக்கெட்டு ஒரு பவுடர் பேக்கெட் ஒரு பேக்கெட்டில் இருக்கும். இப்படி தான் அந்த காம்போ வரும். அதுக்கு நம்ம ஃப்ரைட் ஆனியன் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. ஃப்ரைட் ஆனியனுமே நம்ம பண்ணிக்கணும். அதில் அவங்க பொட்டேட்டோ சேர்க்கணுன்னாங்க. பிரியாணியில் பொட்டேட்டோவா அப்படின்னு யோசிச்சு நாங்கள் பொட்டேட்டோ மட்டும் தான் ஸ்கிப் பண்ணோம். மற்றபடி அவங்க சொன்ன எல்லா ப்ரொசீஜருமே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணியிருந்தோம். நீங்கள் இந்த பிரியாணி மிக்ஸை வாங்கி ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்லை இந்த லக்னோ பிரியாணி தான் அப்படி இருக்கா, இல்லை எல்லாமே அப்படி தான் இருக்கா அப்படின்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் செஞ்சதில் எதனா குறையான்னு எனக்கு தெரியல. இது ஸ்மெல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மாதிரி தைலம் வாசனை வந்துச்சு, ஒரு மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வாசனை, இஞ்சி பூண்டு வாசனை இல்லை ஒரு வாசனை வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்துச்சு. நம்ம ஊர் பிரியாணி சாப்பிட்டு இந்த பிரியாணி வாயிலே வைக்க முடியல. சத்தியமாக நாங்கள் இதை எடுத்து குப்பையில் தான் போட்டோம். சுத்தமாக நல்லாவே இல்லை, வாயில் வைக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பிரியாணி வாங்கி ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை விட இந்தியா கேட்டில் பாஸ்மதி அரிசி வாங்கி நம்ம ஊர் பிரியாணி பண்ணி சாப்பிடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன் இவங்க இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க சொன்ன எல்லா ப்ரொசீஜர் மாதிரியுமே பண்ணி தம்மும் போட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் வேகணும். நாங்கள் ஆல்ரெடி வடித்த சாப்பாட்டில் 90% வடித்து எடுத்து இதில் இந்த மாதிரி தம் போட்டிருக்கோம். இதை ப்ரொசீஜர் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, வீடியோவில் காமிச்சது தான் பண்ணியிருக்கோம் அவங்க சொன்ன மாதிரி. ஸோ பார்க்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதை வாயிலே வைக்க முடியல. எனக்கு சொல்கிற போதே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஒரு சண்டே பிரியாணி செய்வோம் சாப்பிடுவோன்ற ஒரு ஆசையில் உட்காந்துட்டு இருந்த எங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் யாராச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.